விசுவாசத்தை விட்டு விலகி போனார்கள். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனச்சாட்சியில் சூழ்ந்த பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விலக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாய் இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கது அல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். பிற்காலங்களில் ஒரு சிலர் விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள் என்று அப்போஸ்தலர் பவுல் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசனத்தை ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறார். அந்தி கிறிஸ்துவின் வருகையை பற்றியும் பரிசுத்த ஆவியானவர் முன் அறிவித்திருக்கிறார். சிலர் விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். எல்லோரும் விசுவாசத்தை விட்டு விலகி போவதில்லை. ஒரு சிலர் மாத்திரமே விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். எல்லா காலத்திலும் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு ஒரு கூட்டம் ஜனம் மீதியமாய் இருப்பார்கள். விசுவாசத்தை விட்டு விலகி போகிறவர்கள் சத்தியத்திற்கு செவி கொடுக்காமல் பிசாசின் உபதேசங்களுக்கு செவி கொடுப்பார்கள், வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு செவி கொடுப்பார்கள். மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யர்கள் இவர்களை மாயம் பண்ணுவார்கள். இவர்களுடைய மனச்சாட்சியில் சூடு போடப்பட்டிருக்கிறது. இவர்களிடத்தில் உண்மை இல்லை, ஆவிக்குரிய சத்தியமில்லை, நேர்மையோ கண்ணியமோ இல்லை. இவர்களுடைய மனச்சாட்சி மழுங்கி போயிற்று. இந்த பொய்யர்கள் விவாகம் பண்ணாதிருக்க வேண்டும் என்று போதிக்கிறார்கள். விவாகத்தை தடை பண்ணுகிறார்கள். தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை புசிக்காமல் அவற்றை விலக்க வேண்டும் என்று கட்டளை கொடுக்கிறார்கள். சில குறிப்பிட்ட காலங்களில் மாத்திரம் மார்க்க சிந்தையோடு பயபக்தியாய் ஜீவித்தால் போதுமானது என்று துர் உபதேசம் சொல்லுகிறார்கள். பிற்காலங்களிலே ஒரு சிலர் விசுவாசத்தை விட்டு விலகி போவது நமக்கு ஆச்சரியமாய் இருக்கக்கூடாது. ஆவியானவர் இந்த சத்தியத்தை நமக்கு வெளிப்படையாக சொல்லுகிறார். புறஜாதியாரின் மார்க்க உபதேசங்கள் வெளிப்படையாக இருக்காது. அவர்கள் எப்போதுமே ஒளிவு மறைவோடு பேசுவார்கள். எதையும் வெளிப்படையாக பேச மாட்டார்கள். புறஜாதியார் மார்க்க காரியங்களை சந்தேகத்தோடு நிச்சயமில்லாமல் அறிவிப்பார்கள். மனசாட்சியில் சூடுண்ட பொய்யர்கள் மாய்மாலம் பண்ணினாலும் எல்லா விசுவாசிகளும் விசுவாசத்தை விட்டு விலகி போவதில்லை. ஒரு சிலர் மாத்திரமே விலகி போவார்கள். ஒரு சிலர் விசுவாசத்தை விட்டு விலகி போக வேண்டும் என்றால் முதலாவதாக அவருடைய இருதயம் கடினப்பட வேண்டும். அவருடைய மனச்சாட்சியிலே சூடு போடப்பட்டிருக்க வேண்டும். அப்போதுதான் அவர் விசுவாசத்தை விட்டு விலகி போவார். இவர் தனியாக போகாமல் தன்னோடு பலவீனமான விசுவாசிகளை கூட சேர்த்து கொண்டு போவார். கர்த்தர் நமக்கு ஒரு சில சுயாதீன விடுதலைகளை கொடுத்திருக்கிறார். அடிமைத்தனத்தின் கட்டுக்களில் இருந்து கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறார். தேவன் படைத்த போஜனங்களில் சில சுத்தமானவை என்றும் மற்றவை அசுத்தமானவை என்றும் நியாயப்பிரமாணத்தின்படி வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வித்தியாசத்தை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அதம் பண்ணி போட்டார். இப்போது தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது. ஸ்தோத்திரத்தோட எல்லா போஜனங்களையும் ஏற்றுக்கொள்ளலாம். போஜனங்களை ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கது அல்ல. தேவன் நம் மீது கிருபையாகவும் கரிசனையாகவும் இருக்கிறார். நாம் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கும்படி தேவன் அநேக போஜன பதார்த்தங்களை படைத்திருக்கிறார். இவை தேவனுடைய கிருபையினால் நமக்கு கிடைத்திருக்கிற ஈவு. தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை நாம் விலக்க வேண்டியதில்லை. ஆனால் கள்ள போதகர்களோ இந்த போஜன பதார்த்தங்களை நாம் விலக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளை இடுகிறார்கள். இவர்கள் பொய்யர்கள், சத்தியத்தை புரட்டுகிறவர்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது. நல்லதை நாம் அசுத்தமானது என்று சொல்லக்கூடாது. தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை நாம் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்க வேண்டும். இது தேவனுடைய நீதி. ஆனால் பொய்யர்களோ போஜன பதார்த்தங்களை சுத்தமானது என்றும் அசுத்தமானது என்றும் வித்தியாசம் பண்ணுகிறார்கள். இது தேவனுடைய உபதேசம் அல்ல, இது பொய்யர்களின் உபதேசம்.
தேவன் படைத்தது எல்லாவற்றையும் நாம் ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளலாம். ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கது அல்ல. தேவன் படைத்த போஜன பதார்த்தங்கள் தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். எல்லா போஜன பதார்த்தங்களும் நமக்கு பரிசுத்தமாக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ வசனமே போஜனங்களை பரிசுத்தப்படுத்துகிறது. நாம் போஜனம் பண்ணுவதற்கு முன்பாக நமக்கு போஜனம் கொடுத்த கர்த்தரை துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். நாம் ஸ்தோத்திரத்தோட போஜனங்களை புசிக்கும் போது அது தள்ளப்பட வேண்டிய போஜனம் அல்ல, தேவன் நமக்காகவே படைத்த போஜனம். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாய் இருக்கிறது. தேவனுடைய சர்வ சிருஷ்டியும் நல்லதாகவே இருக்கிறது. தம்முடைய சிருஷ்டிகள் அனைத்தையும் தேவன் நமக்கு போஜன பதார்த்தங்களாக கொடுத்திருக்கிறார். இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் மறுக்கக்கூடாது. ஒரு போஜனம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்றால் அதை வேத வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தப்படுத்தலாம். நாம் புசிக்கிற ஒவ்வொரு போஜன பதார்த்தத்தையும் ஸ்தோத்திரம் பண்ணி ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிற்காலங்களை குறிக்கும் வாக்கியங்கள். பிற்காலங்கள் 1000 வருஷ அரசாட்சிக்கு முன்பு வரும் காலத்தின் கடைசி வருஷங்கள். கடைசி வருஷங்கள் அர்மகதோனும் இக்காலத்தின் இறுதியும். பிற்காலம் வருங்கால உபத்திரவ காலம். கடைசி நாள் 1000 வருஷ அரசாட்சி. கடைசி நாள் 1000 வருஷ அரசாட்சி. முடிவு காலம் 1000 வருஷ அரசாட்சிக்கு முந்தைய காலத்தின் முடிவு. கடைசி நாட்கள் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் 1000 வருஷ அரசாட்சிக்கும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கும் குறைந்தபட்சம் 7 வருஷத்திற்கு முந்தியது. கடைசி நாட்கள் மகா உபத்திரவ காலம் அல்லது இக்காலத்தின் கடைசி 7 வருஷங்கள். கடைசி நாட்கள் சபையை எடுத்துக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவின் 1ஆம் வருகை. கடைசி காலங்கள் சபையை எடுத்துக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவின் 1ஆம் வருகை. கடைசி காலம் அப்போஸ்தலர்களின் காலங்களும் சபை காலம் முழுவதும். கடைசி காலம் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. கடைசி நாட்கள் 1000 வருஷ அரசாட்சி. கடைசி நாள் 1000 வருஷ அரசாட்சியின் முடிவு. பொய்யருடைய உபதேசங்களும் அவருடைய மாயத்தினாலே வஞ்சிக்கப்படுகிறவர்களுக்கு நேரிடும் காரியங்களும். விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். ஒருவர் விசுவாசத்தில் இருந்து விலகி போக முடியும். தன்னிடத்தில் இல்லாத ஒரு காரியத்தில் இருந்து யாராலும் விலகி போக முடியாது. விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லை என்று பவுல் கூறுகிறார். ஆகையினால் விசுவாசிகளாக இருக்கிறவர்களால் மட்டுமே தங்களுடைய விசுவாசத்தில் இருந்து விலகி போக முடியும். ஆகையினால் விசுவாசிகள் மிகுந்த எச்சரிப்போடு தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை ஜீவிக்க வேண்டும். கவனமில்லாமல் ஜீவிக்கும் விசுவாசிகள் விசுவாசத்தை விட்டும் தேவனை விட்டும் பிரிந்து போய் விடுவார்கள். வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு செவி கொடுப்பார்கள். இந்த ஆவிகள் மனுஷரை வஞ்சிக்கும் பிசாசுகள். இவை துன்மார்க்கத்திற்கு மனுஷரை அழைத்துச் செல்லும். சாத்தான் பல பிசாசுகளுக்கு மனுஷரை வஞ்சிக்கும் வேலையை கொடுத்திருக்கிறான். பிசாசுகளின் உபதேசங்களுக்கு செவி கொடுப்பார்கள். தேவன் மீது மனுஷன் வைத்திருக்கும் விசுவாசத்திலிருந்து அவனை பிரித்து அவனை வழிவிலகச் செய்வது பிசாசுகளின் பிரதான வேலை. விசுவாசத்தை விட்டு விலகும் போது அவன் தன்னுடைய பரிசுத்த ஜீவியத்தை இழந்து போகிறான். தன்னுடைய விலையேற பெற்ற ஆத்துமாவை அழித்து போடுகிறான். கள்ள போதகர்களும் தேவனால் வெளிப்படுத்தப்படாத சத்தியங்களை தேவன் வெளிப்படுத்தியது என்று கூறுகிறவர்களும் பிசாசின் பிரதிநிதிகள் ஆவார்கள். தேவன் இருக்கிறார் என்பதை மறுதலிப்பதும் கிறிஸ்துவின் தெய்வீக தன்மையை புறக்கணிப்பதும் பிசாசின் உபதேசங்களாகும். மாயத்தினாலே பொய்யை பேசுவார்கள். தேவனுடைய வெளிப்பாடு தங்களிடம் இல்லாதிருந்தும் தாங்கள் கூறுவது தேவனுடைய வெளிப்பாடு என்று சிலர் பொய் கூறுகிறார்கள். அவர்கள் மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யர். பழங்காலத்தில் குற்றவாளிகளுக்கு சூடான இரும்பினால் சூடு போடுவது வழக்கம். மற்றவர்களிடமிருந்து இவர்களை வேறு பிரித்து காண்பிப்பதற்காக இவ்வாறு குற்றவாளிகளுக்கு சூடு போட்டார்கள். விவாகம் பண்ணாதிருக்க வேண்டும் என்று கட்டளையிடுவார்கள். வஞ்சிக்கிற ஆவியை உடையவர்கள் திருமணம் தேவையில்லை என்று கூறி வந்தார்கள். மனம் போன போக்கிலே
எப்படியும் வாழலாம், யாருடனும் வாழலாம் என்பது இவர்களுடைய உபதேசமாகும். வேதாகமத்தில் திருமண உறவு அங்கீகரிக்கப்பட்ட ஓர் உறவாகும். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாயும் விவாக மஞ்சம் அசூசிப்படாததாயும் இருக்க வேண்டும். தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்க வேண்டும் என்பார்கள். ஒரு சில போஜனத்தை தீட்டானது என்று கூறி ஒரு சிலர் விலக்கி ஒதுக்குகிறார்கள். புதிய உடன்படிக்கையில் வேத வாக்கியத்தின் பிரகாரம் எந்த போஜனத்தையும் தீட்டானது என்று ஒதுக்குவதற்கு ஆதாரம் இல்லை. தேவன் விலங்குகளை சிருஷ்டித்ததின் நோக்கமே மனுஷன் அவற்றை புசித்து அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆகையினால் தேவன் படைத்த எந்த போஜன பதார்த்தங்களையும் நாம் ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கலாம். இஸ்ரவேலுக்கு ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காகவே ஒரு சில விலங்குகளை புசிக்க கூடாது என்று தேவன் தடை பண்ணி இருந்தார். தேவனுடைய கட்டளையின் பிரகாரம் போஜனமானது வேறு பிரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுகிறது.